நம்ம வாழ்க்கையில முதல் முறையா ஒரு புது வீடு வாங்க போறோம்னா அந்த வீடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு கற்பனையால மட்டும்தான் நினைச்சு பார்க்க முடியுது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல விலைவாசியில நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு வீடு கூட கிடைக்காதன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இப்பவே அதை மறந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற வீடு எல்லாரும் ஈஸியா அஃபோர்ட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல 3 சென்ட் லேண்ட் ஏரியால வடக்கு பார்த்த மாதிரி நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால டபுள் ஹைட்டட் சீலிங் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர்ல ரெடி பண்ணி டபுள் கார் பார்க்கிங் கொடுத்து வீட்டுக்கு 3 வசதியான பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்டு பாத்ரூம், பெரிய கிச்சன் கம் டைனிங்னு இந்த மாதிரி கற்பனையாலேயே நீங்க கனவு காண்ட வீட்டை நிஜத்திலேயே வாங்குற மாதிரி ஒரு சூப்பரான 3 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான ஹைரூஃப் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்து ரெடி பண்ணி கட்டியிருக்க 3 BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட் 25 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து 1731 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை சுத்தியுமே நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியால தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு நேச்சுரல் ஸ்டோன் சாண்டல் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி ஏரியா எலிவேஷன்ல தெரியுற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்டை மாட்டி கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை இந்த வீட்டுக்கு கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட்டையும் ஃபோல்டபிள் டைப்ல ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் இங்க 2 பெரிய காரை நிறுத்திக்கிற மாதிரி 16க்கு 25ங்கிற அளவுல பெரிய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைட் வால் காம்பவுண்ட் வால்ல வீட்டுக்கான EB மீட்டர் பாக்ஸும் சீலிங்ல நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட ஒன் சைட் வால்ல மேட் ஃபினிஷிங் டைப்ல 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி இருக்கிற 3 சைட் செட்பேக் ஏரியாவில் கரெக்டாக ஒரு ஆள் வசதியாக நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் வாஸ்துப்படி ஜலமூலையில் 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க, நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும். இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு 2மே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் இங்கே 16க்கு 20ன்னு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. அது டபுள் ஹைட்டட் சீலிங் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. டாப் ரூஃபில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுக்கு ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஸ்பாட் லைட்டும் பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் நார்மல் உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ் கீழே மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. கீழே செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பெட்ரூம்ஸ்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ஹாலுக்கு யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹால் எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10க்கு 16. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சனை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை கார்னரில் SSTலாம் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோவும் 2 லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது கிச்சன் கம் டைனிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து பில் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டைனிங் ஏரியாவில் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. கார்னர் எட்ஜஸ்க்கு ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 16. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் வால்ட்ரூஃப் கபோர்ட், 2 லெவல் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட்,
விண்டோக்கு பக்கத்தில் ஸ்டடி டேபிள் கொடுத்து கிராண்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5x7. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 பேர் கூட ஒட்டுக்கா நடந்து போய்க்கலாம். ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிக் ஃபினிஷிங் கிரானைட்டும் ஹேண்டில்ஸை SSTல மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இங்கே நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ஸ்டடி டேபிளோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x6. பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பேசேஜில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக UPVC விண்டோவும் 2 லெவலில் RCC லேப்டும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x6. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜ் கடைசியில் வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஒன் சைடு வாலில் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி எல் ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க் செஞ்சு டெக்ஸ்சர் டிசைன்ஸோட கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சின்ன சின்டெக்ஸும் ஒரு பெரிய சின்டெக்ஸும் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிற மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 76 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.